நெகேமியாவின் ஜெபம். இது யாருடைய ஜெபம்? இது நெகேமியாவுடைய ஜெபம். என்ன ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே அடியானின் ஜெபத்தையும், என்னவா எதை கேட்கணுமா? என் ஜெபத்தை கேளுங்க. நம்ம எத்தனையோ முறை நம்ம ஜெபிச்சிருக்கிறோம். ஜெபிக்காத ஆள் யாருமே இல்லை. நம்ம சபையில் சின்னக்குள்ள பிள்ளைங்க கூட என்ன பண்ணுது? ஜெபிக்குதா இல்லையா? நீங்களும் ஜெபிக்கிறீங்களா இல்லையா? நான் ஜெபிச்சதே இல்லை அப்படி சொல்லக்கூடிய யாராக இருக்கீங்களா? எல்லாருமே என்ன பண்ணுறோம்? ஜெபிக்கிறோம். எல்லா காரியத்துக்குமே ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. அப்படியா தான் நெகேமியா என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார். அல்லேலூயா. நெகேமியா முக்கியமான ஒரு பதவியில் இருக்கிற ஆள், பெரிய போஸ்டிங்கில் இருக்க ஆள். அவரை நம்பி தான் ராஜாவே இருக்கிறார். ராஜாவோட உயிரே அவர் கையில் தான் இருக்குது. ராஜாவோட உயிரே யார் கையில் இருக்கு? ஆமாம், அவர் கையில் தான் இருக்கு. நெகேமியா நினச்சா ராஜா அந்த ஸ்பாட்டு மறுகாய் பண்ணிடலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஆமாம் நினச்சா. ஏன்னா இன்றைக்கி அப்படி தான் அந்த பானை பத்திரக்கார வேலை அவர் செஞ்சிட்ருக்கு. முக்கியமான பொறுப்பு. அவர் சாப்பிட்டுட்டு மீதி தான் ராஜா என்ன செய்ய முடியும்? அவர் டேஸ்ட் பண்ணி தான் ராஜா நீங்கள் இப்போ சாப்பிடுங்க அப்படி, நீங்கள் சாப்பிட்லாம் அப்படி. ஆனால் இவருக்கும் யாராவது ராஜாவுக்கு எதாவது வச்சா என்ன ஆகும்? யாரை ஃபஸ்ட்டு பாதிக்கும்? நெகேமியாவை தான் பாதிக்கும். ஆமாம், ராஜா சமூகத்தில் போய் நிற்கும் போது எப்பொழுதும் இப்படி தான் போகணும். அவர் மகிழ்ச்சியோடு போகணும், சந்தோஷத்தோடு போகணும். எப்படி போகணும்? அவர் மகிழ்ச்சியோடு போகணும், சந்தோஷத்தோடு போகணும். ஆமாம், ராஜா சமூகத்தில் அங்கே போய் அழுது வடிச்சிட்டு இருக்கக்கூடாது. நல்லா மேக்கப், நல்லா அங்கே போய் தாடியெல்லாம் வளர்த்துட்டு அழுக்கு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ராஜா முன்னால் போக முடியுமா? நம்ம முதலமைச்சர் முன்னால் போக முடியுமா? நம்ம பிரதமர் முன்னால் போக முடியுமா? யோசிச்சு பாருங்கள். இப்போ ஃபங்க்ஷன், முதலமைச்சர் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க, அரசாங்க விழா, அதை நடத்துகிற அதிகாரிலாம் எப்படி போவாங்க தெரியுமா? அது வரைக்கும் அவங்க கோட்டையே போட்டிருக்க மாட்டாங்க. ஆனால் அந்த ஃபங்க்ஷன் போய் நிற்கும்போது எப்படி போகணும்? நல்லா கோட்டெல்லாம் போட்டு நல்லா நீட்டாக ட்ரெஸ்ஸு போட்டுக்கிட்டு அப்படி அன்றைக்கி பிகாரி மாதிரி போய் நிற்க மாட்டாங்க. தலை பராட்டெல்லாம் வச்சுட்டு சேவ் பண்ணால் கூட அன்றைக்கி என்ன பண்ணுவான்? நல்லா ட்ரிம்மை சேவெலாம் பண்ணிவிட்டு அப்படி போய் நல்லா நீட்டாக அங்கே போய் நிற்கணும். அதான் ஒழுங்கு. என்னது இது? ஒழுங்கு. ஆமாம், அது ஆலயத்துக்கு வரும்போது சில ஒழுங்குன்னு இருக்குது. நம்ம எப்படிலாம் வரணும், நீட்டாக வரணும். ஆலயத்துக்கு வரும்போது சரிதா? நல்ல நம்ம இருக்கிறதுல நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு வரணும். நான் நிறைய பேர் பார்க்குறேன், எங்கேயோ கல்யாணத்துக்கு போகும்போது இருக்கிறதுலே நல்ல ட்ரெஸ்ஸாக எடுத்து போட்டு போவோம். அதுக்காக புது ட்ரெஸ்ஸாக எடுத்து வாங்கிட்டு போட்டு போவோம். ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது இருக்கிறதுலே பழசா ஃபேடானதா. நம்ம யாரை பார்க்கறதுக்கு வரோம் தெரியுமா? ராஜாதி ராஜாவை பார்க்கறதுக்காக, ஏசு மகாராஜாவை பார்க்க, அவரை தொழுதுக்குள்ள, அவரை ஆராதிக்க, அவரை மகிமைப்படுத்த தான் வரோம். இப்போ தேவ சமூகத்தில் வரும்பொழுது அதெல்லாம் நன்றி இருந்த இருதயத்தோடு வரணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இருக்கிறதுலையே ஆண்டவரே என் கோலத்தை பாருங்க ஆண்டவரே அப்படி காட்டுறதுக்காக போகிறதில்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது நம்ம எல்லா நகையும் எடுத்து போட்டு போவோம். நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம், நல்ல நகையெல்லாம் எடுத்து இருக்க வீட்டில் இருக்கலாம் போட்டு போனீங்கன்னு வச்சுங்க, நல்லா பட்டு போடையாக கட்டிட்டு அப்போ நல்லா கறந்துடலாம் டாக்டர் நினைப்பான். இவங்களுக்கு நிறையா பில்லு போடலாம் போல இருக்குன்னு. ஆனால் அங்கே போகும்போது எப்படி போடுவோம்? எவ்வளோ இருந்தாலும் இல்லாத மாதிரியே போவோம். ஏன் அப்படி தான் போகணும். யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் சரி நிறைய பில்லு போட மாட்டான். இவங்க இல்லை ஒன்றும் இல்லை போல இருக்கே, சரி கொஞ்சம் குறைச்சி டாக்டர் கொஞ்சம் குறைச்சி. அதுபோல் ஸ்கூலுக்கு நிறையா ஸ்கூல் நான் பார்த்துருக்குறேன். அப்போ அந்த ஸ்கூலில் என்ன பண்ணுங்கன்னா அந்த அந்த பேரண்ட்ஸ் வரும்போது ஒன்றுமே நகையே போட மாட்டாங்களாம். ஆனால் அவங்க விசாரித்தா அவங்க பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்களாம். வரும்போது என்ன பண்ணுவாங்க, ஒன்றுமே போடாமல் அழுக்கு ட்ரெஸ் மாதிரி போட்டுட்டு கிளி அப்படி போட்டு, ஏன்னா வசதியே இல்லைங்க, பிள்ளை கொஞ்சம் ஃபீஸ் குறைங்க அப்படி சொல்கிறது நடிக்குது. நம்ம அப்படிலாம் வரல. நம்ம யாரை ஆராதிக்க வரோம்? தேவாதேவனை ராஜ. அப்போ தேவ சமூகத்தில் வரும்போது நல்லா ட்ரெஸ்ஸை போட்டு நல்லா நீட்டாக அப்படி வரும். ஆண்டு அதை எதிர்பார்க்குறார். நம்முடைய தேவன் ரொம்ப மகா பரிசுத்த தெய்வம், ரொம்ப அப்படியே ஜென்டில்மேன், ரொம்ப நீட். ஆமாம், ஒழுங்குக்கிரயமான தேவன். அப்போ எல்லாமே ஆண்டவர் ஒழுங்குக்கிரயமாக இருப்பார். அல்லேலூயா. நேரத்துக்கு வரணும். ஆண்டவர் நாம் வர்றதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாலே ஆண்டவர் வந்துடுறாரு ஆராதனைக்கு. எப்போ வந்துடுறாரு? ஆமாம், நான் மந்திரிப்பா,
நான் தேசத்தை ஆளுற தலைவர், நான் லேட்டாக தான் வரும் அப்படின்னு சொல்லணும். நம்ம நாட்டு தலைவர் தான் அப்படி வராங்க. ஆனால் வெளிநாட்டில் இருக்க தலைவர்லாம் எப்படி வருவாங்க தெரியுமா? முன்னாலே வந்துடுவாங்க. அதான் பஞ்சுவாலிட்டி, கரெக்டாக போகணும். நம்ம நாட்டில் இருக்க தலைவர் என்ன பண்ணுவாங்க? எல்லாம் வந்து கும்பல்லாம் வந்துருச்சாப்பா, அதுக்கப்புறம் நான் வெளில வந்து தலையை காட்டுறேன். அப்படி இல்லை. ஆனால் ஆண்டவர் எப்படி வராதுமா? 8:30 மணிக்கு ஆராதனைனா 8:25 அவர் என்ன பண்ணுறாருங்க? அவர் வந்து ஆயத்தமாகிடுறாருங்க. இதுக்கு என் பிள்ளைய நான் ஆசீர்வதிக்கணும், அதுக்கு நான் ரெடியாக வந்துட்டேன். ஆனால் ஆசீர்வாதத்தை வாங்கி கொள்கிற நம்ம எப்படி வரோம்? கொடுக்க தான் ஒருத்தர் ரெடியாக இருக்காராங்க. நம்ம பொறுமையாக இப்போ நம்ம என் பங்கு எனக்கு தான், நான் எப்போ வேணால் போகலாம். இல்லைங்க, ஒழுங்குன்னு கிரமம். ஜெபம் தரும்போது நெகேமியா என்ன ஜெபம் பண்ணுறாரு? அடியானின் ஜெபத்தையும் எதை கேட்கணுமா? ஆண்டு நல்ல பெரிய போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு மனிதன் எதுக்காக போய் ஜெபிக்கிறான் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய தேசத்தை அடிமையாக கொண்டு போகப்பட்டிருக்கிறான். அங்கே போன பட இடத்துல நெகேமியா உயர்த்தப்பட்டிருக்கிறாரு. பாருங்கள், ராஜா சமூகத்தில் நிற்கக்கூடிய ஒரு பெரிய பானபத்திர பதவி உயர்வில் அங்கே இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நபர், அவருக்கு தன்னுடைய தேசத்தில் கர்த்தருடைய நகரத்தில் பிரச்சனை, போராட்டம், வேதனை. அலங்கத்தை என்ன பண்ணிட்டாங்க? இடிச்சிட்டாங்க, எரிச்சிட்டாங்க. அது ஜனலாம் வேதனையோடு இருக்குது. அதை அறிந்தவருக்குள்ளே துக்கம் வந்துருச்சு, வேதனை வந்துச்சு. ஐயோ, ஏன் தேசத்தில் இப்படிப்பட்ட பால் கடிப்பு நடக்கப்பட்டிருக்கு, அழிவு வந்திருக்குது, நாசம் வந்திருக்கு கர்த்தருடைய தேசத்துன்னு சொல்லிட்டு அவன் வேதனையோடு இருக்கிறான். பாருங்கள், நிறைய பேருக்கு தான் வீட்டில் பிரச்சனைனா மட்டும்தான் பிரச்சனையாக தெரியும். எப்படி இருக்கும்? தான் வீட்டில் ஒரு பிரச்சனைனா அழுது ஒடிவோம். பக்கத்து வீட்டில் ஒரு பிரச்சனை அழுது ஒடிவோமா? எத்தனை பேர் ஆலயத்தில் ஒரு பிரச்சனை, தேவனுடைய வீட்டில் ஒரு பிரச்சனை சொல்லி எத்தனை பேர் அழுது ஒடிஞ்சிருக்கிறோம் சொல்லுங்கள்? ஆமாம், மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அழுகக்கூடிய ஆள் இருக்கிறாங்க. ஆனால் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் ஒரு குறைச்சல் இருக்குது, ஒரு பாடு, ஒரு உபத்திரவம், ஒரு வேதனைன்னு சொன்னால் எத்தனை பேர் அதுக்காக அழுது புலம்பக்கூடியவங்க இருக்கான்? அது பாஸ்டர் பாடுபா இல்லை, யோசிச்சு பாருங்களேன். அவரு எதிர்பார்க்கிறார். நெகேமியாவோட இருதயம் எப்பொழுதும் கர்த்தரை சார்ந்திருந்துச்சு. நான் இந்த பதவிக்கு வருவதற்கு, இந்த உயர்வுக்கு வருவதற்கு யார் காரணம்? என் தேவன் காரணம், என் இரட்சகர் காரணம், என் கர்த்தர் காரணம். அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு? அடிமையாக இந்த என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. ராஜ சமூகத்தை எப்பொழுதும் நிற்கக்கூடிய பெரிய பதவியில் வச்சிருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நான் என் தேவனை குறித்து, என் தேவன் நகரத்தை குறித்து நான் கவலை இல்லாமல் இருப்பது எப்படி? யோசிச்சு பாருங்க. அதான் அவனுடைய ஏக்கம், பெருமூச்சு. எதுக்கு கவலைப்படுறாரு? ஐயோ, என் தேசத்தில் அழிவு வந்துருச்சே, கர்த்தருடைய நகரத்தில் ஒரு அழிவு வந்துருச்சே. பாருங்கள், அதுக்கு தான் என்ன பண்ணுறாரு? ஜெபம் பண்ணி உமது நாமத்துக்கு என்கிற விருப்பம் என்ன கேட்குறாரு? யாருக்கு? கணவனுக்கு பயப்படுற பயம் இருக்குது, மனைவிக்கு பயப்படுற பயம் இருக்குது, பேரண்ட்ஸுக்கு பயப்படுற பயம் இருக்குது, நிறைய பேருக்கு பிள்ளைக்கு பயப்படுற பயம் இருக்குது. ஆமாம், திருடனுக்கு பயப்படுற பயம் இருக்குது, பிசாசுக்கு பயப்படுற. சில பேருக்கு பிசாசுன்னு சொன்னாவே கரப்பாம்பூச்சி பறந்து வந்து அப்பா வீடு 2 களை கட்டி அங்கே அப்படியே அடி தட்டி நடந்துகிட்ருக்கோம். போர் யுத்த கிழமை வீட்டில் நடந்துகிட்ருக்கோம். அந்த நேரம் பார்த்து ஒரு கரப்பாம்பூச்சி அப்படி பறந்து வருதுன்னு வச்சுக்கோமே, என்ன ஆகுங்க? அந்த யுத்த கலைலாம் ஓஞ்சிரும். இது தலை தெறிக்க ஓடிட்டு யார் வீட்டை கலங்கி அடிக்கிறா என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்? கரப்பாம்பூச்சியை பார்த்து பயப்படும். யோசிச்சு பாருங்கள், பள்ளியை பார்த்து பயப்படுற ஆளாக இருக்குது. ஆனால் இதுக்கெல்லாம் பயப்படுற நாம் ஆண்டருக்கு இன்றைக்கி தான் பயப்படுறோமா? பிசாசுன்னு சொன்னாவே நிறைய பேர் சொல்லிடாத அடே. ஆனால் ஆண்டவர் அவருக்கு பயப்படுற பயம். ஆனால் நெகேமியா என்ன கேட்குறாரு? ஆண்டவர் உமக்கு பயப்படுற பயம், உங்கள் நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்கிற விரும்புகிற உமது அடியான் ஜெபத்தை. யாரோட ஜெபமா? உமது நாமத்துக்கு பயப்பட விரும்புகிற உங்களுடைய அடியாண்ட ஜெபம். யோசிச்சு பாருங்கள். அப்போ அங்கே போய் நிற்கும் பொழுது எலியா சொல்கிறாரு, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்.
யோசிச்சு பாருங்களேன். அப்போ நெகேமியா எப்படி ஜெபம் பண்ணுறாரு? அன்று உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்கிற விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தை யோசிச்சு பாருங்கள். அப்போ ஆண்டுக்கு பயப்படுற பயம் எத்தனை பேருக்கு இருக்குது? மனிதனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். பிசாசுக்கு பயப்படுற பயம் அது நரகத்துக்கு கொண்டு போயிடும். யோசிச்சு பாருங்கள். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுற பயம் மட்டும்தான் தேவனுக்கு முன்பாக போய் நம்ம நிற்க விடுறது. ஆண்டு எதிர்பார்க்குறாரு. சொல்லுங்கள், அப்படியே கொஞ்சம் உங்கள் ஹார்ட்டில் கை வைங்க. நான் ஆண்டருக்கு பயப்படுறேனா அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆண்டருக்கு பயப்படுறேனான்னு சொல்லி பாருங்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு பயப்படுறோமா? இயேசுன்னு சொன்னால் பயப்படுறோமா? யோசிச்சு பாருங்கள். சில டேய் பிள்ளைங்க சாப்பாடு ஓட்டும் போது அப்புறம் முடிக்கண்ணா வரான் பார். ஆமாம், சில பேர் சொன்ன பொண்ணு அப்படி தான் வந்து, பாஸ்டர் என் பையன் பார் பாஸ்டர் வந்துடுவார், பாஸ்டருக்கு சொல்லிடுவேன் அப்படின்னு நான் பயந்துருவான் பாஸ்டர். அப்படிலாம் சொல்கிறது ஆள் இருக்குது. ஆனால் ஆண்டருக்கு பயப்படுற பயம் இருக்கா நமக்கு? யோசிச்சு பாருங்க. ஆமாம், ஆண்டருக்கு பயப்படுற பயம் நம்மள்ட்ட இருந்தாவே நம்மளுடைய வாழ்க்கை மாறிடும். உண்மையிலேயே ஆண்டுக்கு பயப்படுற பயம்தான் நிறைய சபையை நிரம்பி இருக்குமே. ஆண்டுக்கு பயப்படுற பயம் இல்லாதனால என்ன ஆகலை? சபை நிரம்பலை. யோசிச்சு பாருங்க. அப்போ ஆண்டுக்கு பயப்படுற ஒரு மனிதன் நெகேமியா எப்படிப்பட்ட ஆளாக இருக்கார்? ஆண்டுக்கு பயப்படுங்கிற விருப்பம் முதல்ல என்ன செய்யணும்? விரும்பணும். அப்புறம் தான் பயம் அடுத்தது. முதல்ல ஆண்டுக்கு நான் பயப்படணும் அப்படின்னு அந்த விருப்பம். ஏன் ஆண்டுக்கு பயப்படணுமா? அவர் எனக்கு நன்மை செய்தபடினால, எனக்கு அவர் ஜீவனை தந்திருக்கிறாரு. ஏன் அப்பாவுக்கு பயப்படுறோம்? என்னுடைய தகப்பன் நான் கேட்குறதெல்லாம் வாங்கி தராரு, என் குடும்பத்தை கவனிக்கிறாரு, என் தலைவர். அதனால தான் அப்பாவுக்கு என்ன பண்ணுறான்? அப்போ தேவனுக்கு எனக்காக உயிரை தந்திருக்கிறாரு, என்னை ரட்சித்திருக்கிறாரு, என்னை மீட்டிருக்கிறாரு, என் ஜெபத்தை அவர் தள்ளாமல் தேவனாக இருக்கிறாரு. நான் கேட்கறதெல்லாம் தருகிறாரு. அப்போ என்னை விடுவித்திருக்கிறாரு, சத்துணை போராடுறது என்னை விடுவித்திருக்கிறாரு, என்னை தாங்கி இருக்கிறாரு, தப்பி வைத்திருக்கிறாரு, பலப்படுத்திருக்கிறாரு. அப்போ அவருக்கு பயப்படுற பயம் எனக்குள்ளே காணப்படணும். ஆமாங்க, ஆண்டருக்கு மட்டும் பயந்து நடந்துட்டோம்னா நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஆண்டருக்கு பயந்து நடந்தோம்னா எதுக்குமே. ஆமாம், அதிகாரிக்கு பயப்படணும்னு வச்சிங்களேன், அதிகாரி கண்டிப்பாக பயப்படணும். அதிகாரிக்கு என்ன செய்யணும்? பயப்படணும். ஆனால் அந்த அதிகாரிக்கு பயப்படுற பயம், அதிகாரி நீ இப்படி மாற்றி எழுது அப்படின்னு, நீ லஞ்சம் வாங்க அப்படின்னா நம்ம பயப்படும் போது சில தவறான காரியங்கள் கூட என்ன பண்ணிடுவாங்க? செய்வாங்க. ஆனால் தேவனுக்கு பயப்படும் பொழுது தவறான காரியம் செய்யக்கூடாதுங்கிறது வரும். மற்றவங்களுக்கு பயப்படுறதும் கர்த்தருக்கு பயப்படுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. பிள்ளை ஊரெல்லாம் போய் சுற்றிட்டு வருவான், அப்பா திட்டுவாருன்னு அப்படியே வருவான். அம்மா சொல்லுவாங்க, டேய் அப்பா வந்துட்டாரா, ஜாக்கிரதை ஜாக்கிரதை, கொஞ்சம் அப்படி பின்பக்கமாக வந்துடு, நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத வா, நான் அப்படியே கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்படி பயந்து பயந்து உள்ளே போவோம். அது வேறு. ஆனால் ஆண்டருக்கு பயப்படுற பயம் என்ன தெரியுமா? என் தேவனுக்கு இது பிடிக்காது, என் தேவன் பரிசுத்தர். ஏன் அவருக்கு பயப்படணுமா? நம்ம கர்த்தர் யார்? மகா பரிசுத்தர். அந்த பரிசுத்த தெய்வத்துக்கு முன்னாடி நம்ம போகும்பொழுது பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருக்கு முன்பாக போகணும். இப்போ எவ்வளோ வேணால் நம்ம வேம்பு பேசலாம், வீராப்பு பேசலாம், எது வேணால் செய்யலாம். ஆனால் ஜட்ஜிமெண்ட் நாளில் நம்ம போய் நீக்கி போகும்பொழுது யோசிச்சு பாருங்கள், ஒன்றும் அங்கே கதை நடக்காது. ஜட்ஜ்மெண்ட் நாளில் போய், நியாய தீர்ப்பு நாளில் அவருக்கு முன்பாக போய் நிற்கும் பொழுது, இங்கே பூமியில் நம்ம அவருக்கு பயந்து நடந்துட்டோம்னா நியாய தீர்ப்பு நாளில் போய் நிற்கும் போது நமக்கு என்னது வராது? பயம் வராது. இப்போ பயப்படாமல் துணிகரமாக நடந்துட்டோம்னு சொன்னால் நியாய தீர்ப்பு நாளில் போய் நம்ம நிற்கும் போது எப்படி இருக்கும்? ஆமாம், அவருடைய வருகையிலே நம்ம என்ன பண்ணிடுவோம்? கைவிடப்பட்டுருவோம். வருகையில் என்ன பண்ணப்பட்டுருவோம்? கைவிடப்பட்ட நிலைமையில் நம்ம போயிடுவோம். ஆமாம், ரகசிய வருகைன்னு இருக்குது. அந்த ரகசிய வருகையில் என்ன பண்ணிடுவோம்? கைவிடப்பட்ட நிலைமையில் போயிடுவோம். இப்போலாம் கிருபையின் காலத்தில் நம்ம போயிட்டுருக்குறோம். இது என்ன காலம்? இது கிருபையின் காலம், இரக்கத்தின் காலம், தயவின் காலம். இப்போ நம்ம எது செஞ்சாலும் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லக்கூடியது நாட்கள் இப்போ. ஆனால் இப்போ நீ திரும்பி வந்திருப்பா, கர்த்தர் வருவதற்கு தாமதிக்கிறார் என்று சிலர் சொல்லுகிற பிரகாரம். ஏன் தாமதிக்கிறாரா? ஒருவரும் கெட்டு போயிடக்கூடாது,
எல்லாரும் ரட்சிக்கப்படும் என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ஆமாங்க, 2000 வருஷமாக இயேசு வராருன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. 2000 வருஷமாக தான் இயேசுடைய பிறப்பை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வராருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வரப்போறாருன்னு சொல்லிட்டு. என்னங்க வந்துட்டார்? எங்கே வந்துட்டார்? இப்படி கேள்வி கேட்குறீல்ல, நீ நரகத்து போயிடக்கூடாது, நீ கெட்டு போயிடக்கூடாது, நீ ரட்சிக்கப்படணுங்கிறதுக்காக தான் அவர் தாமதிச்சுட்டு இருக்கிறார். ஆமாங்க, அதுதாங்க. ஒரு ஆத்மாவோட கெட்டு போகிற தேவனுக்கு. ஆமாம், தம் அடிக்கிறதை விட்டுட்டு மனம் திரும்புன்னு சொல்கிறாரு. தண்ணி அடிக்கிறத விட்டுட்டு மனம் திரும்பணும். எத்தனை பேர் தம் அடிச்சுட்டு சர்ச்சைக்கு வரோம்? எத்தனை பேர் தம் அடித்து சர்ச்சைக்கு வர ஆள்லாம் இருக்குது? பேசி பாருங்க. ஆமாம், உபச்சாரம் பண்ணிட்டு இருக்கு. ஆண்டு அதுதான் நிறுத்த சொல்கிறார், மனம் திரும்பு. நான் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுட்டது பெருசு இல்லை. ஆராதனை வரேன், நல்லா தசமமாக கொடுக்குறேன், காணிக்க கொடுக்குறேன், அதனால் நான் பரலோகம் போயிடும் அப்படிலாம் கிடையாது. முன்னால் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நான் உட்காந்துறேன், அதனால் பரலோகம் போயிடும்லாம் கிடையாது. தெரியுதுங்களா? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கு வழிவகுக்கும். அல்லேலூயா. பிசாசுக்கு பயப்படும்போது என்ன செய்வோம்? அவன் சொல்கிறபடிலாம் ஆடுவோம். தேவனுக்கு பயந்து இருக்கணும், பிசாசுக்கு எழுத்து நிற்கணும். ஆமாம், அப்போ தான் அவன் உங்களை விட்டு ஓடி போயிடுவான். பிசாசுக்கு நீங்கள் பயந்து அவன் கை கொட்டி சிரிப்பான், பாத்தியா எனக்கு பயப்படுறா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் தேவனுக்கு பயப்படும். அவன் என்ன செய்வான்? ஆண்டரை எழுத்தினாலும் அவன் சந்தோஷப்படுவான். அதுக்கு தானே உன்னை நான் வளர்க்குறேன் அப்படிமா. ஆண்டருக்கு பயப்படுற பயம் அதுதான் நெகேமியாவுக்குள்ளே காணப்பட்டது. ஆண்டருக்கு பயப்படுற பயம். கேளுங்க, ஆண்டடா நமக்கு பயப்படுற பயம் எனக்கு காணப்படணும் ஆண்டவர். அப்போ ஆண்டருக்கு பயந்தவன் சொன்னால் நம்ம சர்ச்சுக்கு எப்படி வருவோம்? சரியான நேரத்தில் வருவோம், சரியாக ஆண்டு நல்லா தேடுவோம். ஆமாம், வந்து ஆராதனைக்கு பயப்படுவோம். அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே பண்ணிக்கிட்டு அப்படிலாம் இருக்க மாட்டோம். வந்து அப்படியே ஃபோன் பேசிட்டு அப்படி ஜாலியாக உட்காந்துட்டு அப்படிலாம் இருக்க மாட்டோம். பயத்தோடு பக்தியோடு ஆராதிக்கணும். ஆமாம், நாங்கள் போன சர்ச்சு, அங்கே ஒரு அருமையான ஒரு நபர் வந்திருந்தார். வந்து அப்படியே காலை ஆட்டிக்கிட்டே அப்படியே உட்காந்துருந்தார். சேரில் உட்காந்துட்டு காலை ஆட்டிக்கிட்டு இருந்தார். எங்கள் பாஸ்டர் என்ன பண்ணார் தெரியுமா? முதல்ல வெளில போ அப்படின்ட்டார். என்னவா? முதல்ல நீ வெளியே போ, இது நீ காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துருக்க இடம் கிடையாது. இது எந்த இடம்? தேவனுடைய ஆள். அப்போ நம்ம ஹோட்டலில் மாடி அங்கே வந்து நாங்கள் வாடகைக்கு எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கிறோம். வாரம் அங்கே வாடகை, மற்ற நாளில் மற்ற மீட்டிங் நடக்கும். ஆனால் அந்த இடத்த அன்றைக்கி தேவ பிரசன்னம் அங்கே இருக்குது. அவருக்கு இது பண்ணும்போது அந்த இடத்துல சொல்கிறார் அவர், இது தேவனுடைய ஆலயம், நீ உட்காந்து கையை காலை ஆட்டக்கிட்டு இருக்கக்கூடாது. தேவனுடைய ஆலயத்தில் உட்காந்து நம்ம எப்படி ஆடிட்டு இருப்போம்? ஆட்டுறமா ஆட்டலையா? பயபக்தியோடு இருக்கணும் தேவ சமூகத்தில். அப்போ பிள்ளைங்களாம் எங்கெங்கே எரிஞ்சு போகக்கூடாது. ஆமாம், நாங்கள் போன சர்ச்சில் இன்னைக்கு நடந்துட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் அந்த பக்கம் என்ன பண்ணக்கூடாது. எப்போ நம்ம இங்கே திடீர்னு பிள்ளைங்க ஓடும், ஒடியாரோம், அங்கேருந்து இங்கே கிராஸ் பண்ணும், இங்கேருந்து கிராஸ் பண்ணோம். ஏன்னா தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு இல்லை. தேவ பிரசன்னம் அங்கே இருக்குது. ஆலயத்தில் என்ன இருக்குது? தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய பிரசன்னத்துக்கு முன்பாக நம்ம என்ன செய்யக்கூடாதான்? கையை காலம் ஆட்டக்கூடாது, அங்கங்கே ஓடக்கூடாது. ஆண்டுக்கு பயப்படுற பயம் நமக்கு இல்லை. ஆமாம், தேவ சமூகத்தில் வரும்பொழுது பயபக்தியோடு நடுக்கத்தோடு என்ன செய்யணும்? ஆண்டுக்கு முன்பாக நிற்கணும். பேசி பாருங்க, ஆலயத்திலேருந்து நம்ம எப்படி இருக்கணுமோ அந்த ஒழுங்கு இருக்குது. தேவாலயத்தில் ஒன்று நடக்க நீனே காத்துக்குள்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவாலயத்தை எப்படியா? ஒன்று நடக்க நீனு காத்துக்குள். எடுங்க பிரசங்கி, எடுங்க 5வது அதிகாரம் 1-2 வாசிங்க. என்னவா? தேவாலயத்தில் போகும்போது என்ன செய்யணுமா? தேவாலயத்துக்கு போகும்போது உன்னடையை காத்துக்கொள். என்னவா? யார் நடைய? ஓ நடைய நீ காத்துக்கப்பா. என்னவா? மூடர் பலியிடுவது போல பலியிடுவது அப்படின்னா என்னவா? மூடர் என்ன செய்வான்? யாராவது செய்யணும், அவ்வளோதான், போய் செஞ்சுட்டு இருப்பான். அப்படி இல்லை, நீ மூடர் பலியிடுற மாதிரி பலியிடாதப்பா. என்ன செய்யணுமா? செவி கொடுக்க
சேர்வது. அப்போ இங்கே சொல்லப்படுகிற வார்த்தையை கேட்டு நீ செவி கொடுத்து நட. நிறைய பேருக்கு செவி காது கொடுக்கறதுக்கு பிரியம் இருக்காது, செவி கொடுக்கவே பிரியம் இருக்காது. ஆமாம், அதனால தான் பிசாசு என்ன பண்ணுறான் தெரியுமா, நம்மளை தூங்க வச்சிட்றான். முக்கியமான நேரத்தில் என்ன பண்ணிடுவோம், ஃபோன் வர வச்சுருவான். உடனே ஃபோன் எடுத்து என்ன பண்ணிடுவோம், நம்ம வெளியில் போயிடுவோம். முக்கியமான ஃப்ரெண்டு பேசுகிறான், அதிகாரி பேசுகிறான்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம், வெளியில் போயிடுவோம். அப்போ சாத்தாண்ட தந்துடும் அதெல்லாம். செவி வார்த்தைக்கு அந்த பார்த்தா என்ன பண்ணுவோம், நல்லா தூக்கம் வந்துடும், தூங்க வச்சிருவான். சில பேர் அவனுக்கு பாஸ்டர் நான் தூங்கணும் அப்படி கண்ணை மூடி தான் பாஸ்டர் பண்ண கவனிச்சிட்டே இருப்பான். பாஸ்டர் தூக்கத்தில் எங்கே கவனிக்கிறது, யோசிச்சு பாருங்கள். ஆனாலும் நான் வந்துட்டேன்ல பிரசனத்தில், நான் தூங்கினாலும் இங்கே தான் வந்து தூங்குறேன். இங்கே வந்து தூங்குகிற ஆள் வேலை ஸ்தலத்தில் போய் தூங்கிடுவோமா, ஸ்கூலில் போய் தூங்கிடுவோமா, அங்கே போய் சொல்லுவோம் நம்ம நான் இங்கே வந்து தூங்கினா நான் வேலை ஸ்தலத்துக்கு வந்துட்டேனா இல்லையா, என்ன சம்பளத்தை கொடுங்க, நான் ஸ்கூலுக்கு நான் வந்துட்டேன் இல்லையா, சொல்ல முடியுமா, நம்ம சொல்லுவோமா? ஆனால் ஆலயத்தில் மட்டும் வந்து என்ன பண்ணிடுறோம், நம்ம வந்துட்டேன்ல அது பத்தாதா? இல்லைங்க. ஏன் தேவசமத்தில் வரோன்னா சொல்லப்படுகிற ஆண்டோடைய வார்த்தையை நம்ம கேட்க தான், தியானிக்க தான். அது நமக்குள்ளே போய் என்ன பண்ணணும், நம்முடைய மாற்றணும். வசனம் நமக்குள்ளே வந்து என்ன செய்யணும், கிரியை நடப்பிக்கணும். அதுக்காக தான் வந்திருக்கிறோம். ஏதோ வந்துட்டால் போதும் அப்படின்னு சொல்ல, அப்படியே வந்த வண்ணமாக திரும்பி போகிறது பிரயோஜனம் இல்லை. நமக்குள்ளே மாற்றம் உண்டாகணும். வாசிங்க. அப்புறம் தொடர்ந்து மூட பலியிட பார்க்கலாம். செவி கொடுப்பதே நலம். என்னவா நம்ம செய்கிறது தீமைன்னு தெரியாமல் நிறைய பேர் அப்படி தாங்க சர்ச்சில் வந்து உட்காந்து என்ன பண்ணுமோ அத்தனை பண்ணிவிட்டு நம்ம செய்கிறதுனே தீமைன்னு தெரியாமல். ஆமாம், நிறைய பேர் இந்த குறை கண்டுபிடிக்கிறது வர்றாங்க, அதெல்லாம் என்னவா? ஆமாம், நிறைய பேர் அந்த பிரசங்கத்தை இது பண்ணி கிண்டல் பண்ணி பேசுகிறது. பார்த்தியா பாஸ் இப்படிலாம் பேசுகிறா, பார்த்தியா சிஸ்டர் இப்படிலாம் பேசுகிறாங்க, பார்த்தியா என்ன இதெல்லாம் அப்படி இல்லை. ஆண்டைக்கு இங்கேருந்து இஷ்டத்தையெல்லாம் பேசிட முடியாது. பலிபடி தண்ணிட்டு இஷ்டத்தில் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, பேசக்கூடாது. அப்போ என்ன வார்த்தை தேவையோ, யாருக்கு என்ன வார்த்தை தேவையோ அந்த வார்த்தை தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. ஆமாங்க, நிறைய நாளாக அதை அறிந்திருக்கிறேன் நான். சில நேரத்தில் சில காரியத்தை ஆண்டவர் அப்படி பேச வைப்பார், அங்கே பார்த்தா அங்கே யாருக்கும் அந்த வார்த்தை தேவையாக இருக்கும். அதனால் பயபக்தியோடு பேசணும். இங்கேருந்து பேச அப்படியே நடக்கும். நீ ஆசீர்வாதமாக இருப்ப அப்படிங்கிறது ஒரு வார்த்தை சொன்னோன்னா என்ன நடக்கும், அது அப்படியே நடக்கும். அப்போ ஆசீர்வாதமாக சொல்கிற வார்த்தை மட்டும்தான் நடக்குமா? அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வார்த்தை சொன்னால் நடக்குமா, நடக்காதா? நடக்கும். ஆண்டோடைய பிரதிநிதி ஊழியக்காரங்கிறது யார்? கர்த்தருடைய பிரதிநிதி. ஆமாம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி, கர்த்தருடைய தூதன். ஊழியக்காரர் யார்? கர்த்தருடைய தூதன். ஏதோ ஏவனோ தான். இங்கே வந்து மற்றவங்களை குறித்து குறை பேசுகிறதுக்கு இந்த இடம் கிடையாது. மற்றவங்களை குறித்து, மற்ற ஊழியக்காரங்களை குறித்து, அவங்கள குறித்து, இவங்களை குறித்து குறை சொல்கிறதுக்கு இடம் கிடையாது. ஜனம் ஆசீர்வதிக்கப்பட என்ன செய்ய வேண்டும், அதுதான் இங்கே. அப்போ நீ ஆசீர்வாதமாக வாழ என்ன செய்யணும்? நீ ஆசீர்வாதமாக இருப்ப சரியாக போயிடுமா? அது ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் போய் பார்க்கும்பொழுது டாக்டர் என்ன சொல்கிறாரு, ஸ்கேன் பண்ணி எல்லாம் இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. இது சாதா பிரச்சனை தாப்பா, இது உனக்கு சரியாக போய் இந்த மாத்திரை மட்டும் போடு சரியாக போய் சொல்லி சொல்லுவார். சில நேரத்தில் என்ன பண்ணுவார், இது ஆப்ரேஷன் பண்ணுனா தான் சரியாகும். என்ன பண்ணுறோம், ஆப்ரேஷன் பண்ணால் தான் சரியாகும். அப்போ என்ன தான் பண்ணணும் யோசிச்சு பாருங்கள். ஆமாம், அப்போ யாருக்கு என்ன தேவையோ அதுதான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கொடுக்குறவராக இருக்கிறாரு. எல்லாரையும் நம்ம அப்படி இப்படி பேசுகிறது இல்லை. யாருக்கு என்ன வார்த்தை தேவையோ அவங்க. நீ மனம் திரும்பு அப்படின்னா, மனம் திரும்ப யாருக்கு தேவை? யார் மனம் திரும்ப வேண்டுமோ அவங்களுக்கு என்ன பண்ணோம், நீ தம் அடிக்காத அப்படிங்கிறது பிரசங்கத்தை வருதுன்னா, பாஸ்டர் என்ன பார்த்து எப்படி தம் அடிக்காத சொல்ல, நான் தம் அடிச்சிட்ருக்கேன். தம் அடிக்காத ஆளுக்கு சொல்கிறது இல்லை, யாரோ ஒரு ஆள் என்ன பண்ணுது அப்படி இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், அவங்களுக்காக தான் அந்த வார்த்தை, புரியுதாப்ப? இப்போ என்ன பார்த்து எப்படி பாஸ் சொல்லலாம்? இல்லை, நம்ம மனது ஆண்டு ஒரு ஆத்மாவோட கெட்டு போகிறது தேவனுக்கு சித்தம் இல்லை. ஏப்போ எல்லாம் 99 நல்லா இருக்கியே நீனே, இந்த ஒன்று மட்டும் தானே பிரச்சனை. யோசிச்சு பாருங்கள். நல்ல குணம்தான், ஒரு நாள் தண்ணி அடித்தாலும் அவன் யார் தான், வாரம் பூரா தண்ணி அடித்தாலும், பார்ட்டிக்கு தண்ணி அடித்தாலும் அவன் யார் தான், அவன் பேர் என்ன சொல்லுவாங்க,
குடிகாரன் தான் சொல்லுவாங்க. ஆமாம், நான் எப்பயோ ஒரு நாள் தான் அடிக்கிறேன் அப்படி இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உன் தவறை விட்டு நீ மனது, நான் பரிசுத்தர், ஆகவே எனக்கேற்ற பரிசுத்தமாக இருங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமல், என்னவா தேவ சமூகத்தில் வந்து துணிகரமாக பேசிடக்கூடாது. எது வேணால் பேசலான்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடவே கூடாது. மனம் பதறி ஒரு வார்த்தையும், ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனம் பதறி ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. ஏன் வாயுங்க, ஏன் நாக்குங்க, நான் பேசுவேங்க அப்படி இல்லை. மனம் பதறி போய் தானே கோல் எடுத்து கண்மலை பேச வேண்டிய ஆள் அடிச்சிட்டாரு. இந்த ஜனத்தோட முறுமுறுப்பு தாங்காமல் தான் மோசம் என்ன பண்ணார், கோல் எடுத்து கண்மலை அடிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்களேன். அப்போ வேதனை வந்துச்சா வரலையா? அப்போ நம்ம மனம் பதறி நம்ம ஒரு காரியத்தை செஞ்சிடும் பொழுது எடுத்து வா இப்படிலாம் பேசிட்டேன், நான் செய்ய மாட்டேன் போ அப்படின்னு பதறி போயிடலாம். ஆனால் வேதனை யாருக்குங்க? யோசிச்சு பாருங்க. அதனால தான் உங்களை ஹம்பிளாக நான் கேட்குறேன், அப்படிலாம் நடந்துட வேண்டாம். யாருமே தேவ சமூகத்தை துணிகரமாக செயல்படுற வேண்டாம், எடுத்துறிஞ்சோன்னு பேசிட வேண்டாம். தெரியுதுங்களா? ஆமாம், ரொம்ப ஜாக்கிரதையாக தேவ சமூகத்தில் எப்படியா நன்மை பெற்றுக்கொள்ளணும். இப்போ போய் பிரதமரை போய் நம்ம பேசிடுவோமா? நம்ம பேசிடுவோமா? ஹச்சோடியை போய் பேசிடுவோமா? நம்ம பேசி பாருங்க. ஹச்சோடியை போய் பேசினா என்ன ஆகும்? முடிஞ்சிச்சு, சாப்டர் க்ளோஸு, படிப்பு முடிஞ்சு போச்சாங்க. அதே போல் அதே காட்டிலும் ஒரு மனிதனே எப்படின்னா, ஒரு பதவியில் இருக்கிற ஒரு ஹச்சோடியே எப்படின்னு சொன்னால், ஒரு மேனேஜருக்கு விரோதமாக நம்ம பேசிட்டா நம்ம நாங்கள் விட்டு வச்சுருவானா? நம்ம பேசி பாருங்கள். அப்போ ஒரு உயர்ந்த பதவியில் இருக்க ஒரு மனிதன் தன்னை கீழே வேலை செய்கிறவன் டிசிப்ளின் எதிர்பார்க்குறான். இப்படி தான் இருக்குன்னு சொல்லி எனக்கு அவன் வந்து என்ன பண்ணணும், வணக்கம் வைக்கணும், எனக்கு சல்யூட் பண்ணணும். அவன் எதிர்பார்க்குறான், கனப்படுத்தணும். மேல் அதிகாரி என்ன பண்ணணும், கனப்படுத்தணும். ஆமாம், ஆண்டவர் வைத்திருக்கிற சட்டம் அது. மனிதர் ஏற்படுத்த சட்டம் மாத்திரமல்ல, ஆண்டவரே அந்த சட்டத்தை ஏற்படுத்து. உன் மேல் அதிகாரி என்ன படுத்துனே, கனப்படுத்து. ஆமாம், தாய் தாப்பன் என்ன பண்ணணுமா, கனம் பண்ணணும். ஆமாம், எடுத்தறிஞ்சு பேசிட்டு போயிடுறது இல்லை. அப்போ யாரெல்லாம் ஆண்டவர் நமக்கு அதிகாரியாக வைத்திருக்கிறாரோ அவங்கள நம்ம என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். அப்போ கனம் பண்ணும்போது அதுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டு வைத்திருக்கிறாரு. அப்படியே அவங்க தான் கண்டுக்கலையே, நம்ம பாட்டு போயிடலாம். அப்போ யார் தான் ஆசீர்வாதத்தை இழக்கிறா? நம்மளும் ஆசீர்வாதத்தை இழக்கிறோம். இப்போ இங்கே வந்து வரும்பொழுது, இப்போ நீங்கள் வாலண்டியாக போய் இப்போ உங்கள் மேனேஜரை பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன், இல்லை உங்கள் ஹெச்எம்ஐ போய் பார்த்துட்டு போகிறீங்கன்னு வச்சுங்க. அப்போ அவங்களுடைய கண்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா? தயை கிடைக்கும் உண்மையிலேயே. அப்போ நீங்கள் விஷ் பண்ணும் பொழுது ஒரு ஏற்ற நேரம் வரும்போது அவங்கள நான் எதாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. நீங்கள் அவங்கள பார்க்கும்போது கண்டுக்காமல் நீங்கள் பாட்டு போயிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பிரச்சனை வரும்பொழுது அவங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்? நீ எப்போ பார்த்தா நான் உதாசீனப்படுத்துகிற, நீ கண்டுக்காமல் நீ பாட்டு போயிட்டுருக்குற. இப்போ உனக்கு ஒரு உதவி வந்துட்டா நான் உதவி செய்யணும்னா யோசிச்சு பாருங்க. ஆமாங்க. அப்போ ஆண்டு நமக்கு கொடுத்த ஊழியக்காரர் நம்ம என்ன செய்யணும்? கனப்படுத்துகிறோமா இல்லையா? எத்தனை பேர் கனப்படுத்துகிறோம்? சொல்லாமலே ஓடிடுமே நிறைய பேர். பார்த்தா தானே பிரச்சனை, பார்க்கலனா இல்லைங்க. அதுக்குண்டான ஆசை வைத்திருக்கிற ஆண்டவர். மேல் அதிகாரி முக தரிசனம் நமக்கு நன்மையை கொண்டு வரும். அல்லேலூயா. அப்போ ஆண்டு நமக்கு அதிகாரி தந்திருக்கிறாரு. மனம் பதில் என்ன பண்ணக்கூடாதான், ஒரு வார்த்தையும் செய்ய. என்னவா? ஆண்டவர் எங்கே இருக்காரு? நீ எங்கே இருக்க? அதனால் நம்ம எப்படி தெரியுமா, ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? இங்கே இருக்கிறாரு. அவரு அங்கே இருக்கிறாரு. அவருக்கு தெரியாது. நான் பேசுகிறது அவருக்கு எப்படியா தெரியும்? நான் எது வேணால் பேசலாம், எது வேணால் என்ன பண்ணலாம் பேசலாம். நம்ம என்ன பண்ணோம், துணிகரமாக பேசுகிறோம். இல்லைங்க, ஆண்டவர் வானத்தில் இருக்காரு, நீ பூமியில் இருக்க. அதான் உன் வார்த்தைகள் அப்படின்னு என்ன அர்த்தம்? சுருக்கமாக இருப்பானா? சரியானதை பேசுன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவையற்றதை பேசுகிறாத. ஆமாம், இஷ்டத்தை இப்போ பேசுகிறாத. இஷ்டத்துக்கு என்ன பண்ணிடக்கூடாது, பேசிடக்கூடாது. வாய்க்கு வந்தாலும் பேசிடக்கூடாது.
ஆமாம், நான் வீட்டில் தாங்க பேசுகிறேன். அதனால் யாருக்கு என்ன தெரிய போகுது? எங்கே இருந்தாலும் சரி ஆண்டை பார்த்துட்டே இருக்கிறார். ஆண்டருக்கு பயப்படுற பயம் மட்டும் நமக்கு வந்துட்டால் போதுங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துருவோம். சரியா? எப்படி இருக்கணுமா? ஆண்டருக்கு பயப்படுற பயம் எனக்கும் காணப்படணும், உங்களுக்கும் காணப்படணும். சொல்லுங்கள், பக்கத்து பார்த்து சொல்லுங்கள், ஆண்டுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே காணப்படணும். ஆமாம், சும்மா ஆண்டுக்கு பயந்து நடந்துட்டோம்னா போதும், ஆசீர்வாதம் நமக்கு வீடு தேடி வருங்க. ஆண்டுக்கு பயந்து நடந்துட்டா ஆசீர்வாதம் என்ன பண்ணோம்? அவரை நேசிக்கிறவர் சுகித்திருப்பார்களாம். ஆண்டவர் நம்ம நேசித்தா தான் அவருக்கு பயந்து நடப்போம். நேசிக்கலைன்னா பயந்து நடக்க மாட்டோம். பாருங்கள், அப்போ கீழ்ப்படியணும். உத்தமம். கீழ்ப்படிதல் பலிகளை பார்க்கலாம், கீழ்ப்படிதல் உத்தமம். புரியுதா? அப்போ நிறைய பேர் ஆண்டவர் பேசிகிட்டு இருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? நிறைய செய்தி எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ஒரு சில இதுக்கே பாருங்கள், ஆண்டவர் அப்படி கொண்டு போயிட்டுருக்கிறாரு. ஆண்டவர் வாக்கு பண்ணார்னா நிச்சயமாக அந்த வாக்கு என்ன பண்ணுவார்? நிறைவேற்றுவார். ஏன் அந்த பயப்படுற பயம் தெரியுமா நமக்கு? அப்போ ஆண்டவர் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்கு நம்ம பயப்படாமல் செயல்படும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தை நம்ம வாழ்க்கையில் என்ன பண்ணாது? நிறைவேறாமல் போயிடும். ஆமாங்க, நிலத்தில் விழுந்த விதை முளைக்கணும். அது நிலத்தில் விழுந்து என்ன செய்யணுது? அது முளைச்சி வெளியே வரணும். அது ஈஸி கிடையாது, கொஞ்சம் கடினமானது தான். முளைச்சி வரும்போது அது பலனை கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதுக்காக தான் ஆண்டு ப்ளஸ் பண்ணுறவர்கள் வாசிக்கலாம். ஏசா 55வது அதிகாரம் 10-11 வாசிக்கலாம். ஆமென், அல்லேலூயா. ஆமாங்க, ஆண்டோடைய வார்த்தை எப்படி மழையானது பூமியில் அது விழுந்து என்ன செய்யாது? பலன் கொடுக்காம திரும்பாது. அதே போல் பூமியில் விழுகிற விதை என்ன பண்ணும்? அது பலனை கொடுக்கும். ஆண்டவர் சொல்கிறது, அது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக இடத்துல திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி செய்யும். அதுக்கு தான் ஆண்டு சொல்கிறார், நீ ஆண்டு ஆலயத்தில் வந்து வசனத்தை கேட்கும்போது நீ ஜாக்கிரதையாக கேளு. இதை தான் தடை செய்ய முடியாது. பிசாசு மட்டும் நம்மளுக்கு தூக்கத்தை கொண்டு வந்துடுறான். அந்த நேரம் பார்த்தா பக்கத்தில் யாராவது பேச வச்சிடுறான். யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் ஃபோன் வர வச்சிடுறான். ஆண்டு அந்த வார்த்தை நமக்குள்ளே விழுந்து என்ன பண்ண விரும்புகிறாரு? பலன் கொடுக்க விரும்புகிறாரு. அது பலனை தடை செய்யணும்னா சத்துருடைய வேலை. ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியல. அதனால தான் பயப்படுற பயம் நமக்கு இல்லாமல் போயிடுச்சு. பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறார், அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும்படி. அப்போ அந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்குறான்னா அது நிச்சயமாய் பலனை கொண்டு வரதான் கொடுக்குறார். அப்போ சொல்லுங்கள், ஆண்டவர் என்னோட ஒரு வார்த்தை பேசுகிறாருச்சுன்னா அது எனக்கு நன்மையை கொண்டு வரும்படியா. ஆண்டவர் எதுக்கு வார்த்தை பேசுகிறார் நம்ம கூட? சொல்லுங்கள், உங்கள் ஹார்ட்டில் கை வைங்க. சபைக்கு வரும்போது ஆண்டவர் ஊழியக்கார வழியாக பேசுகிற வார்த்தை எனக்கு நன்மை கொண்டு வரும்படியாய், என் குடும்பத்துக்கு நன்மை கொண்டு வரும்படியாய். அல்லேலூயா. எதுக்கு? அது எந்த வார்த்தையாக இருந்தாலும் சரி. சில நேரத்தில் ஆண்டு நம்ம செய்கிற சரின்னு சொல்லுவார். சில நேரத்தில் நம்ம சரியாக செய்யலை, நான் தப்பாக செஞ்சிட்டோம்னா நீ தவறாக செஞ்சுட்ட அப்படிம்பார். அப்போ நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் இருக்கணும். நிறையா பேர் நம்மளை புகழ்ந்தால் தான் நம்ம ஏற்றுக்கொள்வோம். நம்மளை புகழல்னு வச்சுங்க, நம்ம செய்கிற தப்பை சுட்டி கட்டிட்டு நம்மளால் ஏற்றுக்கொள்ள மனசு வராது. ஏற்றுக்கொள்ள நமக்கு. ஆமாம், திருடனை போய் நீ திருடிட்ட, நீ திருடன்னு சொன்னால் யாராவது ஏற்றுக்குவாங்களா? என்ன சொல்லுவாங்க? ஒன்று, நீ என்னை பார்த்துட்டு எப்படி திருடன்னு சொல்லலாம்? நீ பார்த்தியா? நீ என்னை பார்த்தியா? கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? ஆனால் என்ன பண்ணியிருப்பான் அவன்? அதுலேருந்து தப்பிக்கிறது என்ன பண்ணுறது? ஆண்டு சொல்கிறாரு, நீ திருடாத அப்படிங்க. அப்போ ஆண்டோட வார்த்தை நம்ம கூட வருதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யக்கூடாது? மனம் திரும்பணும். ஒரே வார்த்தை என்ன? மனம் திரும்ப. ஆண்டுக்கு பயப்படுற பயம் ஆண்டுக்கு பிரியமாக மாறணும். அவ்வளோதாங்க. நெகேமியா தான் கேட்குறாரு, ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடக்க, உங்கள் நாமத்துக்கு பயந்து நடக்க எனக்கு நான் பிரியமாக விரும்பணும். அதுதாங்க, அதுதான் நம்முடைய ஜெபமாக மாறணும் நம்ம வாழ்க்கையில்.
அப்படி ஆண்டுக்கு பயந்து நடக்கும் பொழுது ஆண்டு கொடுக்குற வார்த்தை நமக்குள்ளே வந்து விழுந்து அது பலனை கொடுக்கும். பாருங்கள், பட்டு போன கோல் தான் தேவ சமூகத்தில் வரும்போது என்னாச்சு? ஆரோனுடைய கோல் துளித்தது. ஒவ்வொரு கோத்திரத்துக்கு பிதாக்கள் இருந்தாங்க, அத்தனை பேர் கோல் அங்கே வந்துச்சு. ஆனால் ஏன் அதெல்லாம் துளுக்கலை? ஏன் ஆரோனது மட்டும் துளுத்துச்சு? அவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதன், தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு, தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை அர்ப்பணித்த ஒரு மனிதன். ஆகவே அவனுடைய கோல் என்ன செய்யுது? எங்கே வரும்போது? தேவ சமூகத்தில் வருகிற பொழுது. ஆமாங்க, மோசே கையில் இருந்த கோல் கீழே ஆண்டு சொல்கிற கீழே போடுன்னு சொல்லி, மோசே கையில் இருந்த அந்த கோல் கீழே விழுந்து என்ன மாறிச்சு? அப்போ ஆண்டு சொல்கிற வார்த்தை கேட்டு நடக்கும் பொழுது, அப்போ மந்திரவாதியும் பண்ணுறான். என்ன இங்கே வந்தால் மட்டும்தான் அற்புதம் நடக்குமா? மந்திரவாதி அற்புதம் பண்ணுறானே, சூனியம் பண்ணுறோட அற்புதம் பண்ணுறானே, அங்கேயும் நடக்குது. நடந்துச்சு, சொல்லுங்கள், நடந்துச்சு. மந்திரவாதி செய்ததும் மந்திரவாதி கோலும் பாம்பா மாறிச்சு. ஆனால் சொல்லுங்கள், என்ன இது சொல்லுங்கள், ஆனால் சொல்லுங்கள், ஆனால் மோசையோட கோல் பாம்பா மாறிச்சு. இதுதான் என்ன பண்ணுச்சு? அந்த பாம்பெல்லாம் சர்ப்பத்தில் விழுங்கிருச்சு. அப்போ எது பெரியது மேலானது? ஆமாங்க. அப்போ தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்ம நடந்துட்டோம்னா போதும், ஆசீர்வாதம் வருகிற புதிய ஆண்டில் நம்ம நிச்சயமாக உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் தங்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாங்க. ஆதியாகமம் 8வது அதிகாரம் 22வது வசனம். பூமியில் நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதளமும் உஷ்ணமும், கோடை காலமும் மாரி காலமும், பகலும் இரவும் ஒழிந்து போகவில்லை. அது என்ன செய்தான்? மாறி மாறி வருது. அதே போல் நம்ம ஆண்டை தேடும் பொழுது வேதனையோடு இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நிச்சயமாக சூழ்நிலை மாறிடும். இப்போ இருக்க சூழ்நிலையே நீங்கள் வேதனையோடு, துக்கத்தோடு, அவமானத்தோடு, கடன் பிரச்சனையோடு போராடிக்கிட்டே இருக்குது, அப்படிலாம் கிடையாது. ஆண்டை மாற்றிடுவார், மாறும். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், ஆண்டு காலத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறும், நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருப்பீங்க. எப்போ? ஆண்டுக்கு பயந்து நடக்கும் பொழுது. எப்போ நடக்கும்? ஆண்டுக்கு பயந்து, கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ளே காணப்படும் பொழுது நிச்சயமாய் வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அது ஆண்டு சொல்ல ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனத்தில், உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள், கரங்களை தட்டி ஆண்டு நன்றி செலுத்துங்க, நிச்சயமாக உங்கள் துக்க நாட்கள் முடிந்துடும். அல்லேலூயா. ஆண்டுக்கு நம்ம பயந்து நடக்கும் பொழுது உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதில்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார், உன் துக்க நாட்கள் ஆமாங்க மறைந்து போங்க. நிச்சயமாக ஆண்டவருக்கு ஒரு முற்றுப்புள்ளி. ஆமாம், பிரசங்கி 3வது வசனம் 11வது வசனம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலத்தை ஆண்டு வைத்து அதன் காலத்தில் அவர் நேர்த்தியாக செய்த முடியும். வாசிக்கலாம், பிரசங்கி 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு நிலைக்கும். அப்போ ஆண்டுக்கு பயந்து நடந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் அவர் என்றென்றைக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். ஆண்டு நம்ம வாழ்க்கையை செஞ்சுட்டான்னா அது எப்படி தான் இருக்கும்? நடக்கும், என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். அல்லேலூயா. அது நன்மையான காரியமாக இருக்கட்டும், தீமையான காரியமாக இருக்கட்டும், ஆண்டு எதை செய்தாலும் அது நிலைத்திருக்கும். அல்லேலூயா. ஆண்டு அவருக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன செய்வார்? என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். பயப்படாதவங்களுக்கு என்றென்றைக்கும் அவங்களுக்கு தான் டேஷ் வச்சுருக்காரு. சரியா? ஆண்டு நிச்சயமாக ஆசீர்வார். வாசிக்கலாரு. போதும். இப்போ வாசிக்கலாம். நெகேமியா 13வது அதிகாரம் 31வது வசனம். என் தேவனே, எல்லாருமே அதை வாசிக்கலாமா? அந்த வசனத்தை எல்லாரும் எடுங்க அந்த வசனத்தை இந்த கடைசி எல்லாருமே வாசிங்க. அதை குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையும் முதற் பலனையும் குறித்து திட்டம் பண்ணினேன். பாருங்க, எனக்கு என் தேவனே, அதுக்கு என்ன சொல்கிறாரு? நான் கொடுக்க வேண்டிய, செய்ய வேண்டிய காரியத்தை நான் சரியாக செய்கிறேன், அது எனக்கு நன்மை உண்டாகட்டும். அப்போ நம்ம செய்ய வேண்டிய நம்ம செய்யணும். அப்போ ஆண்டு அவர் செய்ய வேண்டியதை
ஆமாம், அவருக்கு பயப்படுற பயத்தோடு ஆண்டவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை மட்டும் செய்யுங்க. அப்போ அவர் நம்முடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாக நினைத்துள்ளார். அல்லேலூயா. ஆமாங்க, நெகேமியாவோட ஜெபம் அதுதான். நமக்கு பயப்படுற பயத்தோடு நமக்கு முன்பாக நிற்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்யுங்க, நன்மை உண்டாக என்னை நினைத்துலாம். அப்படி முழங்க அப்படி இல்லாமா அப்போ கொடுப்போம். Glory Jesus. Hallelujah. Balabari 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 loro. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்கிற விருப்பமும் விரும்புகிற உமது அடியானின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. என்னவா? உம்முடைய செவிகள் கவனித்திருப்ப. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணி பாருங்க. அப்போ இன்றைக்கு என் காரியத்தை கைகூடி வரப்பண்ணி. அப்போ ஆண்டவர் உங்களுடைய காரியத்தை என்ன பண்ணுவார்? ஆமாம், இன்றைக்கு கைகூடி வரப்பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். அப்படி ஜெபம். இந்த மனுஷனுக்கு முன்பாக, ராஜாவுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க செய்யுங்க ஆண்டவரே. அப்போ மேல் அதிகாரியுடைய கண்கள் எனக்கு தயை கிடைக்க, என்னுடைய கணவனுக்கு கண்களில், என்னுடைய மருமகனுடைய கண்களில், குடும்பத்தாருடைய கண்களில், என்னுடைய அதிகாரியுடைய கண்களில் அப்படியே கேட்கணும் ஆண்டுகிட்ட. யாரெல்லாம் நமக்கு விரோதமாக செயல்படுறாங்களோ, யாரெல்லாம் நமக்கு தயை கிடைக்க வேண்டுமோ, நன்மை கிடைக்க வேண்டுமோ, அவங்கள்ட்ட ஆண்டவர் அவங்க கண்ணுக்கு தயை கிடைக்கட்டும் ஆண்டவர் அப்படி நம்ம கேட்கும்பொழுது இரக்கம் கிடைக்க பண்ணிடலும் என்று பிரார்த்தித்தேன். பாருங்கள், அப்போ அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்குறவராக இருக்கிறார். எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தலாம். அப்படி எப்படியெல்லாம் நெகேமியா கேட்டுக்கொண்டாரோ அப்படியெல்லாம் ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. அவன் கேட்டுக்கொண்டு எதுக்கு தெரியுமா? ஆண்டுடைய ஆலயத்துக்கு, ஆண்டுடைய அலங்கத்துக்கு, ஆண்டுடைய நகரத்துக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் சரியாக செய்யணும். அது ஏன் யாரும் சொல்லலை அவனுக்கு ஃபோன் பண்ணி, நீ தான்ப்பா பொறுப்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை. அவனுக்கு அந்த உணர்வு வந்துருச்சு, ஒரு உணர்வுள்ள இருதயம் வந்துச்சு. நான் கர்த்தருடைய நகரத்துக்கு நான் செய்ய வேண்டும், நான் தான் செய்யணும். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறாரு, என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாரு, நான் தான் செய்யணும். அந்த உணர்வுள்ள இருதயத்தோடு நம்ம தேவனுக்கு அர்ப்பணிக்கலாமா? எப்பொழுது ஆண்டவர் என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, இந்த நாளில் உமக்காக நான் செயல்பட, உன்னுடைய பிரியத்தை நிறைவேற்ற ஒப்புக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் நாட்களில் ஆலயத்துக்கு நான் நிறைய கொடுக்க, ஏழைகளுக்கு நான் நிறைய செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா. தேவன் இரக்கம் பாராட்டுங்க, ஆசுங்க. கர்த்தாவே எங்களை நினைத்தருள்வீராக, அடே நன்மை உண்டா நினைத்தருள்வீராகப்பா. பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை கைகூடி வரப்பண்ணும் ஆத்த பிரகாரமே இந்த பிள்ளைகள் ஒவ்வொரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க, நன்மையால் நிரப்புங்க. நீர் அப்படியே செய்ய ஸ்தோத்திரம். இயேசுக்கு ஜெபிக்கிறோம். சில நல்ல பிதாவே, ஆமென்.